அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். வரும் வாரத்திற்கானதுங்க. நம்ம ஆல்ரெடி இயர் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மந்த் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் பவர்ஃபுல். அதுக்கு அடுத்தபடியாக மந்த்லி லெவல்ஸ் வீடியோ போட்டுட்டேன். மந்த்லி வீடியோவில் போயிட்டு அந்த லெவல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இயர்லி தான் பவர், அதுக்கு அடுத்தபடியாக மைனர் பவர் மந்த்லி, அதுக்கப்புறம் தான் வீக்லி பவர். அப்போ ஒவ்வொன்று என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்றதை பொறுத்து அங்கே வரும்போது அந்த மந்த்தை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் மினிமம் இதனுடைய மெத்தட்ல மினிமம் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுங்க. 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். 52 வாரத்தில் 44 வாரம் பர்ஃபெக்டா என்ட்ரி எடுத்து டார்கெட் கொடுக்கும். மீறி 8 வாரத்தில் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், 6 என்ட்ரி கிடைக்காம போகலாம். ஸ்டாப் லாஸ் அடிச்சா ஆப்போசிட்ல 200 பாயிண்ட் சேர்த்து கொடுத்துரும். அது நீங்க பார்த்துட்டு தான் வரீங்க இவ்வளோ நாள்ல. அது ரொம்ப மஸ்ட். ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் படி தான் இருக்கணும். இல்லை 15 மினிட்ஸ்ல எக்ஸிட் ஆனீங்கன்னா மறுபடியும் அந்த தினமே உள்ள வந்ததுன்னா நீங்க மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும். அப்போ அதில் நிறைய லாஸ் கொடுக்கும். அதனால டே கேண்டில் படி ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு எட்ஜிங்கோட எடுங்க. இந்த மெத்தட் ஆப்ஷன் பைங்கெல்லாம் இதை வச்சு பண்ணாதீங்க. எட்ஜிங்கோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் பெருசா கீழே க்ளோஸ் வச்சாலோ இல்லை மேலே க்ளோஸ் வச்சாலோ நஷ்டம் தவிர்க்கப்படும். புரிதுங்களா? இல்லை நான் நஷ்டத்தை அப்செட் பண்றேன்னா நீங்க நேக்கடா ஒன் சைடாவே எடுத்துட்டு போயிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் இங்க இருக்கு. இந்த வீக்கு சப்போர்ட் எங்க எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எங்க எடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 23,758 வந்தாதான் இந்த வீக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடுத்தா 100 பாயிண்ட் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். இல்ல மந்த்லிலயோ இயர்லியோ அதே ட்ரெண்ட் தான் பைல அப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 23,648 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல. அதே ரெசிஸ்டன்ஸ் இங்க இருந்து மேல போனா 23,452 போனா அங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் 24,442 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல. அப்போ அங்க வரும்போது தான் இந்த வீக் நீங்க முடிவு எடுக்கணும். இன்பிட்வீன்ல இருந்தா நம்ம எந்த முடிவும் எடுக்கவே வேண்டாம். ஓகேங்களா? அதே போல யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம மேக்ஸ் படி தான் அணுகிறோம், இன்க்ளூடிங் மீ. நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நம்ம போயிட்டு ட்ரெண்ட் லைன்ஸ், பேட்டர்ன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. இந்த விலை வந்தா இங்க ரியாக்ட் ஆகும். தட் இஸ் மேக்ஸ். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.